அவருடைய திட்டம் என்ன? பாஜகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் இவருக்கு தேசிய தலைவர் நிதின் நபீனுக்கு அவருடைய டீமை அமைக்கலை. இப்போ மோடியுடைய இந்த ஆட்சி தொடங்கி 2 வருடங்கள் 4ஆம் தேதி முடியுது. ஸோ பதவியேற்றதுலேருந்து 4வது அவர் பதவியேற்று பிரைம் மினிஸ்டராக பதவியேற்று 12 வருஷங்கள் போன மாதம் முடிஞ்சுது. இந்த முறை பதவியேற்று 2வது வருடம் முடியறது 4ஆம் தேதி. அடுத்தது இந்த மாதம் நமக்கு ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாதுமோ அது மாதிரி அவங்களுக்கு ஆஷாட மாதம்ங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜூன் 14 வரைக்கும் அந்த மாதம் நடக்கும். ஸோ ஜூன் 15க்கு பிறகு நிதின் நபீன் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவார். அதில் இவர் பேர் இருக்கா, இல்லை அதுக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு இவருக்கு நம்ம சொன்ன மாதிரி சிபிஐ வருகிற மாதிரி ஹோம் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்களாங்கிற விஷயங்கள் இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட பேசிட்டு, இல்லை நான் தனியாக போகிறேன், இப்போதைக்கு தனியாக போகிறேன், வேண்டுமென்றால் பாஜக கூட்டணியில் அந்தந்த தேர்தலில் வரேன்னு சொல்கிறாரா, இல்லை எனக்கு என்ன நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க, நான் இங்கேயே இருக்கட்டுமா அப்படிங்கிறத பேசுகிறத போயிருக்கலாம். கண்டிப்பாக அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரம். பட் அவருக்கு அதுக்கு பிடிச்சி செல்வதற்கு பிஜேபி என்ற ஏணியும் தேவை. பட் அவர் என்ன முடிவெடுக்கிறார் எல்லாம்ங்கிறது நிதின் நபீனை சந்திச்சப்பறம் தான் தெரியும்.